ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தங்கியிருந்த அறையில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்திய விவகாரத்தில் அடக்குமுறைகளால் திமுகவை கடுகளவும் அச்சுறுத்த முடியாது என்று திமுக மூத்த தலைவர் திரு RS பாரதி தெரிவித்திருக்கிறார். அரசினுடைய நிர்வாக தோல்விகளை மறைப்பதற்காகவே இது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை என்றும் காட்டமாக பல்வேறு விமர்சனங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை அறிவோம். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தங்கியிருந்த அந்த அறையில் லஞ்ச ஒழிப்பு சோதனை பற்றி திரு RS பாரதி சொல்வதென்ன? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தங்கியிருந்த ஹோட்டலுக்கே சென்று சோதனை செய்வதா அப்படின்னு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேள்வி எழுப்பி கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. RS பாரதி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவல் நிலையத்துக்கு கையெழுத்திட செந்தில் பாலாஜி செல்வதற்கு தயாரா இருந்தாரு. ஆனா செந்தில் பாலாஜியை தடுத்து நிறுத்தி லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமா சோதனை நடத்தி இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசுக்கு கண்டனம் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் மேகதாது அணையை கட்ட முயற்சிக்கும் கர்நாடகாவை தட்டி கேட்க முடியல. அனைத்து கட்சியினரையும் அழைத்து சென்று பிரதமரை சந்திக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முயற்சி செய்யல. மின்சார கட்டணம் குளறுபடியை சரி செய்ய முடியல. தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு போயிருக்கு. அதெல்லாம் கேள்வி கேட்காம டைவர்ஷன் பாலிடிக்ஸை தமிழ்நாடு அரசாங்கம் கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை RS பாரதி அந்த அறிக்கை வாயிலாக தெரிவித்திருப்பதை பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிறது ஒரு வழி பாதை இல்ல அப்படிங்கறத முதலமைச்சருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறோம். திமுகவை மிரட்ட நினைச்சவங்க அரசியல் களத்தில இருந்தே காணாம போயிருக்கிறாங்க அப்படின்னு முன்னாள் அமைச்சர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கே சென்று சோதனை செய்ததற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.